அன்பான குரவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய விடிந்த பொழுதில் உங்களுக்காக ஒரு பிராணி பற்றிய ஒரு தகவலை தர இருக்கின்றோம். அதாவது கிளி பற்றிய ஒரு தகவல் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆரம்பத்திலேயே கூறுகின்றேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எமது யூடியூப் சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். ஏனைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று முதற்கண் வேண்டியவனாக அந்த தகவல்களை தற்பொழுது தருகின்றேன். கிளிகள் தங்கள் கழுத்தை மடக்கி சிறகுகளுக்குள் தலையை வைத்து தூங்குவது அவற்றின் இயல்பான மற்றும் ஆரோக்கியமான ஒரு பழக்கமாகும். இதற்கு பின்னால் சில முக்கியமான காரணங்கள் உள்ளன. ஒன்று, உடல் வெப்பத்தை தக்க வைக்க. கிளிகளின் உடலில் வெப்பம் அதிகம் வெளியேறும் இடங்கள் அவற்றின் அலகு, பீக் மற்றும் கால்கள் ஆகும். பறவைகளின் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளில் ரோமங்கள் கிடையாது என்பதனால் அங்கிருந்து வெப்பம் எளிதில் வெளியேறிவிடும். தலையை சிறகுகளுக்குள் புதைத்துக் கொள்வதன் மூலம் தன் மூச்சு காற்றிலேயே ஒரு கதகதப்பான சூழலை உருவாக்கி உடல் சூட்டை அவை பராமரிக்கின்றன. கழுத்து தசைகளுக்கு ஓய்வு. நமக்கு தலையணை தேவைப்படுவது போலவே கிளிகளுக்கு அவற்றின் சிறகுகள் மெத்தென்ற தலையணையாக செயல்படுகின்றன. கிளிகளின் கழுத்து மிகவும் நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிளெக்சிபிளாக இருக்கின்றது. கழுத்தை முழுவதுமாக திருப்பி முதுகில் வைப்பதன் மூலம் நீண்ட நேரம் நேராக வைத்திருக்கும் கழுத்து தசைகளுக்கு அவை முழுமையான ஓய்வு கொடுக்கின்றன. இயற்கையிலேயே கிளிகள் தங்களை சுற்றியுள்ள ஆபத்துக்களை கவனிக்க வேண்டிய நிலையில் உள்ளன. இவ்வாறு சுருண்டு படுப்பது அவை பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்வதை காட்டுகிறது. ஒரு கிளி இப்படி தூங்குகிறது என்றால் அது இருக்கும் சூழலை மிகவும் நம்புகிறது என்று அர்த்தம். உங்கள் கிளி எப்போதும் தூங்கும் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களிலும் தலையை சிறகுகளுக்குள் வைத்துக்கொண்டு மந்தமாகவோ அல்லது குணம் வருந்தாமலோ இருந்தால் அது உடல்நலக் குறைவின் அறிகுறியாக இருக்கலாம். சாதாரண தூக்கத்தின் போது இப்படி செய்வது ஆரோக்கியமானது. ஆனால் நாள் முழுவதும் இப்படி இருந்தால் கால்நடை மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லது. அன்பானவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றோம். எனவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் விடிகளின் இன்னுமொரு தகவலுடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.